ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். 6ஆம் வகுப்பில் முதல் பருவம் இயல் 3ல் பார்க்க போகிறோம். அறிவியல் ஆத்திச்சூடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லக்கூடிய இலக்கியம் அது ஆத்திச்சூடி தான். ஆத்திச்சூடி இயற்றியவர் நம்ம ஔவையார் தான். அதில் புதிய ஆத்திச்சூடி அப்படின்னா அது பாரதியார் சொல்லியிருக்காரு. அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நெல்லை முத்து அவர்கள், அப்துல் கலாம் ஐயாவோடு நெருங்கி இருந்த ஒரு மனிதர். அறிவியல் சிந்தனைகள் ஆய்வில் மூழ்கு என்ற பாடல் வரிகள் இந்த அறிவியல் ஆத்திச்சூடியில் தான் இடம்பெற்றிருக்கிறது. இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை அப்படின்னு அர்த்தம். ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு அப்படின்னு அர்த்தம். ஔடதகம் அப்படின்னா மருந்து அப்படின்னு சொல்லலாம். தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்தித்த மனிதர் என்று மேதகு அப்துல் கலாம் ஐயாவாரால் பாராட்டப்பட்டவர் நெல்லை முத்து அவரை அப்படி சொல்லலாம். அறிவியல் அறிஞர் மற்றும் ஒரு கவிஞராகவும் இருந்திருக்கிறார் நெல்லை முத்து அவர்கள். நெல்லை முத்து பணியாற்றிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் சொல்லலாம். அறிவியல் கவிதைகள் கட்டுரைகள் பலவற்றை படைத்திருக்கிறார் நெல்லை முத்து அவர்கள். நெல்லை முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்திருக்கிறார். உடல் நோய்க்கு ஔடதம் தேவை, நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு, கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி சொல்லலாம். ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற அப்படின்னு சொல்லலாம். ஏன் கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது ஏன் என்று. ஔடதகம் ஔடம் கூட்டல் அம் என்பதை சேர்த்து கிடைப்பது ஔடதமாம் என்பதாகும். அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு அப்படின்னாகும். ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு சொல்லலாம். உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை சொல்லலாம். பொய்மை சொல்லலாம். அறிவியலால் ஆள்வோம் கவிதைப்படை. ஆழ கடலின் அடியில் மூழ்கி ஆய்வுகள் செய்து பார்க்கின்றான் என்ற பாடல் அறிவியலால் ஆய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அறிவியலால் ஆய்வோம் என்ற நூலின் ஆசிரியர் குழுவால் இது எழுதப்பட்டது. வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்குவோம், சாத்திரம் கற்போம் என்ற பாடல் வரிகள் மகாகவி பாரதியோடையதான். அவன் எப்போதும் உண்மையினையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து பார்க்க ஆழம் கூட்டல் கடல் அப்படின்னு பிரிக்கலாம். விண்வெளி என்ற சொல்லை பிரிக்கிற விண் கூட்டல் வெளின்னு சொல்லலாம். நீள்வானம் நீளம் கூட்டல் வானம் என்று பிரிக்கலாம். இல்லாது கூட்டல் இயங்கும், இல்லாது இயங்கும், இதெல்லாமே பிரிக்கலாம். சரிங்களா? அடுத்தது இயல் 3ல் கணியனின் நண்பன் உரைநடை பகுதி. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். எந்திர மனிதனை எவ்வாறு அழைப்பார்னா ரோபோ என்று அழைக்கலாம். செக் நாட்டை சேர்ந்த ஒரு நாடக ஆசிரியர் கார்ல் கெபெக்கர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா 1920 ஒரு நாடகம் எழுதியிருக்காரு. அந்த நாடகத்தில் இந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ரோபோ என்ற சொல்லை முதலாக கார்ல் கெபெக் 1920 பயன்படுத்தியிருக்கிறார். இந்த ரோபோ அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தெரியுமா? அடிமை என்று பொருளாகும். அடிமை என்று பொருள். இந்த எந்திரங்களை இயக்குவதற்கு மனிதன் கண்டுபிடித்த ஒரு பொருள் தான் இந்த தானியங்கிகளாகும். நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட மிக விரைவாக தானே செய்து முடிக்கக்கூடிய எந்திரம் தானியங்கி ஆகும். தானியங்கிகள் சூழ்நிலைகளை உணர்வதற்காக அவற்றுடன் உருவாக்கப்படுகின்ற ஒரு மெத்தடு தான் நுண்ணறிவு கருவிகளாகும். மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கியாகும். தானியங்கிகள் தோற்றத்தில் மனிதர்களைப் போல இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு தானியங்கிகளுக்கு விளக்கம் தருவது பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியமாகும். பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்களை இயக்கவும் பயன்படுத்தக்கூடியது தானியங்கிகளாகும். நமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் உருவாக்கினார்கள் இதை தானியங்கிகளை தான். தன்னை போன்று சிந்தித்து செயல்படும் தானியங்கிகளை உருவாக்க முயன்றனர். விளைவாக தோன்றியவர்கள் எந்திர மனிதர்களாகும்.
எந்திர மனிதர்களுக்கும் தானியங்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு தான். சதுரங்க போட்டி ஒன்று நடந்தது 1997 மே மாதம். அந்த சதுரங்க போட்டியில் கேரி கேஸ்பரோவ் அவர்கள் கலந்துக்கிட்டார். அதில் IBM நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மீத்திரன் கணினி டீப் ப்ளூ அப்படிங்கிற ஒரு கணினியோடு அவர் சதுரங்க போட்டி நடந்தது. அதில் இறுதியில் சதுரங்க போட்டியில் வெற்றி வாகை சூடியது இந்த டீப் ப்ளூ தான். உலகிலேயே முதலாக ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு அப்படின்னா அது சவுதி அரேபியா சொல்லலாம். சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்று ரோபோவின் பெயர் அப்படின்னா அது சோஃபியா சொல்லலாம். ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்குது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது அப்படின்னா இதுதான் முதல் முறை. நுட்பமாக சிந்தித்து அறிவதுக்கு பேர் தான் நுண்ணறிவு. தானே இயங்கக்கூடிய ஆற்றல் பேர் தானியங்கியாகும். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரிக்கலாம் அப்படின்னா நின்று கூட்டல் இருந்து அப்படின்னு பிரிக்கலாம். அபூர்வம் அப்படின்னா ஆ குருட்டல் உருவம்னு பிரிக்கலாம். மருத்துவம் கூட்டல் முறை அப்படின்னா மருத்துவ துறை அப்படின்னு பிரிக்கலாம். மருத்துவம் கூட்டல் துறைனா மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்குனா செயல் இலக்கு என்று வரும். நீக்குதல் அப்படின்னா சேர்த்தல் என்று பொருளாகும். எளிது அப்படின்னாக்க அரிது என்று பொருளாகும். மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தது எது அப்படின்னா அது தானியங்கி தான் சொல்லலாம். தானியங்கிக்கும் இந்திர மனிதனுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு எது அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு சொல்லலாம். உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா என்ற ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னா அது சவுதி அரேபியா சொல்லலாம். திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர் பை SBO ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். நன்றி, வணக்கம்.